ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இதிலே சொல்லியிருக்கேன், தென் மாவட்டங்களில் வந்து அதிமுக வந்து கடும் பின்னடைவை சந்திக்கும். ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, தினகரன் வந்து அங்கே சேர்ந்த உடனே தினகரன் கிடைச்ச ஓட்டெல்லாம் அப்படி எடப்பாடிக்கு போய் சேர்ந்தோன்னு நினைச்சாங்க. தினகரன் கிடைத்த ஓட்டு என்கிறது ஆன்டி எடப்பாடி ஓட்டு. அந்த ஆன்டி எடப்பாடி ஓட்டு இன்னைக்கு வந்து சசிகலாவுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் போய் சேரும். அதே மாதிரி தான் அங்கே போயிருக்கிற மாதிரி தெரியுது. அது ஒரு ஜென்ரல் ட்ரெண்டில் வந்து ஒரு மாற்றம் தேவைன்னு நினைக்கிறவங்க பல பேர் இருந்திருக்காங்கிறது தமிழக வெற்றி கழகத்துடைய ஓட்டில் வந்து தெரியுது. ஸோ தென்மாண்டலம் வந்து அதிமுகவை பொறுத்த மட்டும் நான் எதிர்பார்த்து தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஓகே டாக்டர் ஆர்கே, எப்படி பார்க்குறீங்க இது? தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் திமுக வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற அளவுக்கான ஒரு போட்டியாக இது இருக்கு அப்படின்னு தற்போதைய நம்பர்ஸ் சொல்லுது. தென் மாவட்டங்களில் என்னை பொறுத்தவரை சசிகலா டெஃபினட்டாக டேமேஜ் பண்ணியிருக்கிறார்கள். அந்த முக்கொழுத்தூர் பகுதியில் தாராளமாக டேமேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கேண்டிடேட்டை தனியாக நிறுத்தி அது செஞ்சது. ஓபிஎஸ் வந்து அவருடைய சீட் வந்து தக்க வைக்க முடியவில்லை என்றால் கூட அவர் டெஃபினட்டாக வந்து அதிமுக கூட்டணிக்கு சேதம் விளைவித்திருக்கிறார். அப்போ அந்த ஒரு கம்யூனிட்டியே வந்து மாற்றி வாக்களிக்கிறது. ஒன்றா ஓபிஎஸ்க்கு வாக்களிக்கிறது, இல்லைன்னா சசிகலாவுக்கு வாக்களிக்கிறது, இல்லைன்னா ஒருவேளை திமுக கூட வாக்களிக்கிறது அந்த வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதனால தான் அந்த அளவுக்கு தொய்வு வருகிறது. நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு கவுண்டர் கட்சியாக வந்து அதிமுகவை மாற்றுறதுனால வந்து வட தமிழகத்தில் வந்து எந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து மவுசு இருக்கிறதோ அவர்கள் தக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தென் தமிழகத்தில் வந்து உங்களுக்கு அது தொய்வு தான் ஏற்படும் என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. நீங்க ஒரு கட்சியை வந்து ஒரு கம்யூனிட்டியுடைய கட்சி பிறகு அப்போ இன்னொரு கட்சி அது அதிகாரத்தில் என்றைக்குமே அதிகாரத்தில் இருந்த கட்சி திடீர் என்று இருந்த கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியினுடைய விஷயம் என்று இருக்கு இல்லையா? அப்போ அதனால வருகின்ற ஒரு பின்னடைவு தான் நான் பார்க்குறேன். அதை தாண்டி அருண்ராஜனுடைய விஷயத்தில் மட்டும் அந்த கான்ஸ்டிட்யூன்சியில் கூட போகும்போது இருக்கின்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்த விஷயம் என்னன்னா, அருண்ராஜுக்காக யாரும் அங்கே வேலை பண்ண வரல. விஜய் என்று சொன்னார் 10 பேர் வந்து நிற்கிறானே தவிர அதான் இல்லை என்றால் அருண்ராஜ் அங்கே வந்து நல்ல லீடிங்கில் வர வேண்டிய ஒரு நபராக இருக்கிறார். அவரே வந்து சென்னை அருகில் எங்காச்சும் நின்றுதாருன்னா இன்னைக்கு வந்து அவர் லீடிங்கில் இருப்பார், அடுத்து ஒரு அமைச்சராக இருப்பார், கமர்ஷியல் டேக்ஸ் மந்திரியாக வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஐஆர்எஸ் நபர் வந்திருக்கலாம், ஆனால் நிச்சயமாக இன்னொரு கான்ஸ்டிடியூஷன் நிறுத்தி கொண்டு வரலாம் என்று நான் கருதுகிறேன். ஓகே, தேர்தல் ஆணையம் தற்போது 142 தொகுதிகளுக்கான அதிகாரப்பூர்வ முன்னணி நிலவரங்களை கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் தொடர் பின்னடைவு அப்படிங்கிற ஒன்றையும் பார்க்கிறோம். சென்னை பொறுத்த வரைக்கும் 16 சட்டமன்ற தொகுதிகளில் தொடர்ந்து தாவேக முன்னிலை அப்படிங்கிற ஒரு சூழலையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொளத்தூர்ல 2000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அங்கு தாவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 142 தொகுதிகளுக்கான அதிகாரப்பூர்வ முன்னணி நிலவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அந்த எண்ணிக்கையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் சென்னையினுடைய 16 சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது தொடர்ந்து தாவேக முன்னிலை அப்படிங்கிற ஒரு நம்பரையும் பார்க்கிறோம். 229 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள்ல தாவேக 97 இடங்களிலும் அதிமுக கூட்டணி 70 இடங்களிலும் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணி 61 இடத்திலும் இதர கட்சி ஒரு இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கு தொடர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தாவேக வேட்பாளர் வி.எஸ். பாபு அங்கு முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒன்றையும் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 142 தொடர்ந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது அதிமுகவுக்கும் தாவேகவுக்கும் அந்த 3லிருந்து 4 அப்படிங்கிற அடிப்படையில் தான் எலெக்ஷன் கமிஷனோட டேட்டா இருக்கு. 64 தாவேக. எப்படி பார்க்குறீங்க? அதான் தொடர்ந்து அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இதை கூட்டிகிட்டே போவாங்க, வேறு வழி இல்லாம. ஓகே, உண்மை நிலவரத்தை சொல்லத்தான் வேணும். அதிமுக 50, திமுக 27, காங்கிரஸ் 4, பாமக 3, பாஜக 1 அப்படிங்கிற அடிப்படையில் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கக்கூடிய தகவல். இந்திய கம்யூனிஸ்ட் 1, தேமுதிக 2, புதிய தமிழகம் 1, பிற கட்சி 1 அப்படிங்கிற அடிப்படையில் இப்போதைக்கு இந்த தேமுதிக முதல்ல 2 இருந்தது, மறுபடியும் 2 ஆகுது. இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு வந்து 4 ரவுண்ட் 5 ரவுண்ட் முடிகிறதுக்கு முன்னாடி ஓரளவு ஒரு போக்க நிர்ணயிக்கிறதுங்கிறது சிரமம். ஓகே, திரு ஆர்கே, இப்ப நம்ம இதில் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு அம்சம் எஸ்ஐஆர். சோ எஸ்ஐஆருக்கு பிறகாக ஒரு 85.1 அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு வாக்கு சதவீதம், இது ரொம்ப மேசிவான ஓட்டர் டர்ன் அவுட் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒன்று. அதனுடைய தாக்கம் நமக்கு இப்ப இந்த முடிவுகளில் எதிரொலிக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இல்ல, அந்த நம்பர்ஸ் கூட எடுத்தீங்கன்னா கூட இப்போ 2016 தேர்தல் முடிவுகள், தேர்தல் அந்த வாக்குப்பதிவு எடுத்தீங்கன்னா அது நியர்லி ஒரு 60 லட்சத்துக்கு மேல இருக்கும். அதாவது 2011 வச்சு பார்க்கும்போது அது வந்து நியர்லி 2011 வாக்குப்பதிவு வச்சு பார்க்கும்போது நியர்லி 60 lakhs அதிகமாக இருந்தது. 2021 பார்க்கும்போது ஒரு 20 lakhs 24 lakhs தான் வருது. ஏறத்தாழ அதே இன்க்ரீஸ் தான் இந்த முறையும் வந்திருக்கிறது. அப்போ அதனால ஒரு பெரிய ஒரு தாக்கம் நான் காணவில்லை. இப்போ என்னுடைய பேரை வந்து நீக்கிட்டார்கள், இப்போ அடுத்து எப்படி தேர்தல் ஆணையத்துக்கு போய் மன்றாடணும்னு நினைக்கிறேன். எப்படி அப்ளை பண்ணாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபிசிக்கலாக அப்ளை பண்ணாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நெட்டில் போய் போட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதை தாண்டி நான் பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக
மக்கள் எந்தூசியாஸ்டிக்காக வந்து இந்த முறை வந்து வாக்களித்திருக்கிறார்கள். பெரிதாக வந்து உங்களுக்கு வண்டி வச்சு ஆளை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் கிடையாது. நம்ம நினைச்சோம் தாவேக்காவினர் வந்து வாக்குப்பதிவு செய்ய மாட்டார்கள், தாவேக்காவினர்கள் வந்து பூத்தில் உட்கார மாட்டாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி வந்து தாவேக்கா வந்து நிச்சயமாக வேலை செஞ்சிருக்கிறது. அதே மாதிரி இப்போ பிரதீப் பூத்தானுடைய சர்வே கூட இவர்கள் வந்து கவுண்டிங் சென்டர்ஸ்க்கு வரமாட்டாங்க, அதுக்கு ஒரு உத்தேகம் கொடுக்கறது தான் ஒரு ப்ரொபல் பண்ணுறதுக்கு தான் இப்படி ஒரு சர்வே முடிவோட வந்திருக்குன்னு நினைச்சோம். அதையும் தாண்டி ஒரு விஷயமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நிச்சயமாக வந்து ஒரு வேவ் இல்லை. இன்னமும் என்னை பொறுத்தவரை திஸ் இஸ் நாட் அ வேவ்ன்றதை நான் பார்க்குறேன். வேவ்னா பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் வந்து 180 கொடுத்துருவாங்க. கலைஞருக்கு கொடுத்தாங்க ஒரு வாட்டி, 71 கொடுத்தாங்க, ஜெயலலிதா கொடுத்தாங்க, 91 கொடுத்தாங்க, ஜெயலலிதாக்கு 2001 கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு வேவ் வந்து 2021 கொடுக்கல, முக ஸ்டாலின் கொடுக்கவில்லை. அந்த மாதிரி ஒரு விஷயமாக நான் காணவில்லை. அப்படின்னா வந்து இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ரொம்ப கம்மியான வாக்கள் வந்து வந்திருக்கும். அதை நான் பார்க்கவில்லை. நிச்சயமாக இது வந்து ஒரு கன்சிடர்டு ஓட்டாகத்தான் பார்க்க வேண்டும். இளைஞர்கள் வந்து கொத்து கொத்தாக இவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள் தாவேக்காவுக்கு என்றுதான் பார்க்க வேண்டும். அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு அக்செப்டன்ஸ் நான் இன்னும் பார்க்கவில்லை இந்த நம்பர்ஸ்ல. ஓகே, நம்ம கோவை தெற்கு தொகுதியினுடைய முன்னணி நிலவரங்களை பார்க்கிறோம். அங்கு திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அங்கு முன்னிலை வகிக்கிறார். 7219 வாக்குகள் பெற்று அவர் முன்னிலையில் இருக்கிறார். இரண்டாவது இடத்துல தாவேக்க வேட்பாளர் செந்தில்குமார் 6488 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனன் 1883 வாக்குகளையும், நாம் தமிழர் வேட்பாளர் பேரறிவாளன் 716 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். 731 வாக்குகள் வித்தியாசத்தில் செந்தில் பாலாஜி அங்கு முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 231 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதுல 97 தொகுதிகளில் தாவேக்கவும் அதிமுக கூட்டணி 71 இடங்களிலும், திமுக கூட்டணி 62 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. தேர்தல் ஆணையம் அபிஷியலா 160 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்களை கொடுக்கிறார்கள். அந்த நம்பர்ஸையும் நம்ம பார்க்கலாம். அங்க தாவேக்கா 68 இடங்களிலும், அதிமுக 51 இடங்கள், திமுக 28, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் அப்படிங்கிற அந்த நம்பர்ஸையும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டேட்டாஸையும் தொடர்ந்து பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் 160 இடங்களுக்கான முன்னிலை விவரங்களை வெளியிட்டதில் 68 இடங்களில் தாவேக்க முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிற ஒன்றை சொல்கிறார்கள். அதிமுக 51 இடத்திலும், திமுக 28, காங்கிரஸ் 5, பாமக 3, பாஜக 1 அப்படிங்கிற அடிப்படையில் இந்த முன்னணி நிலவரங்கள் இருக்கு. இந்திய கம்யூனிஸ்ட் 1, தேமுதிக 1, அமமுக 1, புதிய தமிழகம் ஒரு இடத்துல, ஒட்டப்பிடாரம் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அங்கு முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற ஒரு டேட்டாவையும் நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து மற்ற மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அங்க யுடிஎஃப் ரொம்ப ஒரு மேசிவான நம்பருக்கு தான் நோக்கி போயிட்டு இருக்காங்க. 86 அப்படிங்கறத போயிருக்காங்க. எல்டிஎஃப் பொறுத்த வரைக்கும் 48 அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. திரு ஆர்கே எப்படி பாருங்க? நிச்சயமா, அதாவது எல்டிஎஃப் என்னை பொறுத்தவரை ஐ திங்க் தர்மடத்தில் வந்து இன்னும் சிஎம் பினராயி விஜயன் ட்ரைலிங் காமித்துக் கொண்டிருக்கிறது. அது என்னை பொறுத்தவரை இதை விட பெரிய ஒரு பூகம்பம் கேரளா பாலிடிக்ஸில் இருக்கவே முடியாது. ஏனென்றால் பினராயி விஜயன் பார்க்கும்போது அவர் ஒரு பேட்ரியார்க்கு மாறி அவருக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஒரு விஷயம்தான் நானும் கேரளாவில் கண்டேன். அப்போ எப்படி பினராயி விஜயனுக்கு ஒரு பின்னடைவு வருதோ, ஏறத்தாழ அதே மாதிரி நமக்கு இங்கே முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு பின்னடைவு வருகிறது. இது ரெண்டும் வந்து இந்த தீர்ப்பை வந்து எப்படி எடுத்துக்கொள்வது என்ற இந்த விஷயம் நாம் ஃபர்ஸ்ட்ல கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதாவது ஒரு அந்த கட்சிக்கு எதிராக இல்லை என்றால் அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு மனநிலை இருந்தால் அது தலைவரையும் வந்து அதை இட் டஸ் நாட் ஸ்பேருங்கிறது தான் மறுபடியும் நமக்கு தெரிகிறது. இதில் தான் எனக்கு வந்து கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் அதே லெசன்ஸ், அதாவது கட்சிக்கும் ஒரு இமேஜ் தேவைப்படுகிறது என்றது வந்து இந்த தேர்தலினுடைய ஒரு பாடமாக நான் காண்கிறேன். ஓகே, இப்போ விஷுவல் வந்துட்டு இருக்கு. தாவேக்கா தலைவர் விஜயுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வெளியாயிட்டிருக்கூடிய சூழ்நிலையில தாவேக்க கிட்டத்தட்ட 97 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கு. இந்த சூழ்நிலையில தாவேக்க தலைவர் விஜயுடைய வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு காலையிலிருந்தே அவருடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய அனைத்து பகுதிகளிலேயும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு பேரிகேட் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில தொடர்ச்சியாக 97 இடங்கள்ல தாவேக்கா முன்னிலை பெற்று வரக்கூடிய நிலையில் அவருடைய வீடு மற்றும் அவருடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய அனைத்து வழித்தடங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக விஜயுடைய வாகனத்தை பின்தொடரக்கூடாது, ஒருவேளை பின்தொடர்ந்தால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று ஏற்கனவே காவல்துறை தரப்புல எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில் தற்போது தொடர்ச்சியாக 234 தொகுதிகளில் 232 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் அப்படின்றது கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் தாவேக்க 98 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு, அதிமுக 70 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு, திமுக 61 இடங்களில் முன்னிலை பெற்று 63 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. இப்போது இருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம் இதுதான். அதே போன்று
ஈரோடு மாவட்டத்துடைய முன்னிலை நிலவரத்தை தற்போது பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக தற்போது 3 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கு. அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக தாவேகா தலா 3 தொகுதிகளில் முன்னிலை பெற்றக்கூடிய தகவலை பார்த்து வரும். தமிழ்நாடு முழுக்க நகர்ப்புறம் கிராமப்புறம் அப்படின்ற பாரபட்சம் இல்லாம பெரும்பாலான இடங்கள்ல தாவேகா முன்னிலை பெற்று வருவதுதான் இந்த முடிவு அப்படின்னு காட்டுது. ஈரோடு மாவட்டம் ஓரளவுக்கு ஈரோடை தவிர்த்து மற்ற எல்லாமே ஓரளவுக்கு நகர்ப்புற கிராமப்புற பகுதி அப்படின்னு சொல்ல முடியும். அந்த வகையில் 3 இடங்கள் அதிமுகவும் 3 இடங்கள்ல தாவேகாவும் தற்போது முன்னிலை பெற்றிருக்கு. இதன் மூலமாக கொங்கு மண்டலத்தில் மேற்கு மாவட்டங்கள்ல அதிமுகவை அதனுடைய கோட்டையில டென்ட் ஏற்படுத்த முடியும் அப்படின்னு திமுகவுடைய வியூகம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா ஈரோட்டில் பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதிமுக அங்கு ஆதிக்கம் செலுத்துது. ஆனா ஆதிக்கம் செலுத்த முற்பட்ட திமுக அந்த இடங்கள்ல முன்னிலை பெறல, மாறாக தாவேகா முன்னிலை பெற்றிருக்கு அப்படின்றத புரிந்து கொள்ள முடியுது. அதே போன்று அதிமுக இதுல கணிசமான இடங்கள்ல 72 இடங்கள், அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 75 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தது. இப்ப அதே நம்பர்ஸ் நோக்கி அவங்க போறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. திமுக 62 இடங்கள்ல தற்போது முன்னிலை பெற்றிருக்கு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 98, இன்னும் 2 இடங்கள்ல அவங்க கிராஸ் பண்ணாங்க அப்படின்னா முன்னிலை பெற்றாங்க அப்படின்னா 100 அப்படின்ற ஒரு இலக்கை தொடுவாங்க. முதல் முறையா ஒரு தேர்தல் களம் காணக்கூடிய ஒரு புதிய கட்சி. எம்ஜிஆருக்கு அடுத்ததாக மற்ற எந்த கட்சியும் இந்த ஒரு சாதனையை செய்யல. 100 இடங்கள்ல தாவேக முதல் முறையாக தற்போது முன்னிலை பெறுவதை நோக்கிய எண்ணிக்கையில வேகமா முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த வகையில தற்போதைய நிலவரப்படி 98 இடங்கள்ல தாவேகா முன்னிலை பெற்றிருக்கு. இது ஒரு முதல் முறையாக தேர்தல் களம் காணக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்ல முடியும். திமுக 62 இடங்கள்லையும் அதிமுக 72 இடங்கள்லையும் முன்னிலை பெற்றிருக்கு. இந்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வியூகங்கள் ஒவ்வொரு மண்டல வாரியாக ஒவ்வொரு கூட்டணி வியூகத்தை பிரதான கட்சிகள் முன்வைத்திருந்தாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாவட்டத்திலும் மேற்கு மாவட்டத்திலும் தங்களுடைய எண்ணிக்கையை உறுதி செய்யணும், கடந்த முறை பெற்ற வெற்றியை மேற்கு மண்டலத்தில் உறுதி செய்யணும் அப்படின்றது வியூகமா இருந்தது. ஆனா இந்த முடிவு அப்படின்றது தாவேகா ஒரு கம்ப்ளீட் கண்டெண்டர், அவங்களுக்கு கடுமையான ஒரு போட்டி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த முடிவு அப்படின்றது வரக்கூடியதை பார்க்க முடியுது. அதே நேரத்தில் தாவேகா நகர்ப்புற பகுதி மட்டும் இல்லாம அனைத்து பகுதிகளிலும் தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா 100 எண்ணிக்கையை இன்னும் ஒரு சில நிமிடங்கள் அவங்க தொட்டுடுவாங்களா அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன்னா முதல் முறையாக ஒரு அரசியல் களம் காணக்கூடிய கட்சி 100 இடங்கள்ல முதல் தேர்தலில் முன்னிலை பெறுது அப்படின்றது அனைத்து தரப்பு மக்கள் கிட்டையும் அவங்க சென்றடைந்திருக்காங்க. உங்களுடைய சின்னத்தையும் உங்களுடைய கட்சியையும் கொண்டு சேர்த்திருக்காங்க அப்படின்றத அந்த தேர்தல் முடிவு தற்போது வரைக்கும் உணர்த்தக்கூடியதா இருக்கு. திமுகவுடைய எண்ணிக்கை 1 கூடி இருக்கு, அதிமுகவுடைய எண்ணிக்கை 1 குறைந்திருக்கு. தொடர்ச்சியாக சற்று நேரத்திற்கு முன்பு வரைக்கும் திமுகவுடைய எண்ணிக்கை 54 இடங்களாக இருந்தது. இப்ப 1, 2 அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த எண்ணிக்கை உயர்ந்துட்டே வரதையும் பார்க்க முடியுது. திமுக 63, அதிமுக 71, தாவேகாவுடைய எண்ணிக்கை பொறுத்த வரைக்கும் 98. திரு ஹபீசுல்லா, இந்த எண்ணிக்கை எப்படி பாக்குறீங்க? திமுக எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸா இல்ல அதோட பயங்கர மோசமா இருக்காது? இன்னும் டைம் இருக்குது, 10:30 மணி தான் இருக்கு, இன்னும் பல ரவுண்ட்ஸ் இருக்கு. நிச்சயமா இதை விட நல்ல நிலையில திராவிட முன்னேற்ற கழகம் வரும். இன்னும் வித்தியாசங்கள்லாம் மாறும். இன்னும் பெட்டிகள் திறக்க திமுகவுக்கான ஆதரவு மக்கள்கிட்ட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 10:30 மணி தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லா முடிவுகளும் மாறும்னு நம்புறோம். திரு பாபு முருகேசன், இந்த எண்ணிக்கை அதிமுக ஆட்சி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பேசுனீங்க, எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கக்கூடிய வகையில் தாவேகோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா? அதாவது மக்களுடைய மனநிலையை ஒட்டித்தான் தேர்தல் முடிவுகளை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இதுவரையும் நடந்திருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கைகளை வைத்து பார்க்கிற போது மக்களுடைய மனநிலை ஒரு சார்ந்து இருக்கிறதாகத்தான் தெரிகிறது. அதே போல் நீங்கள் சொன்னது போல இது தாவேகா முழுமையாக பெரும்பான்மையை பெற்றுவிடுமா என்றால் இது இந்த சூழ்நிலையை செல்கிற போது பெரும்பான்மை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இல்லை. என்னுடைய அரசியல் அனுபவத்தை பொறுத்தவரையில் இப்போது செல்லக்கூடிய இந்த சூழ்நிலை இது அப்படியே கடந்து செல்கிறது என்று சொன்னால் அதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதாகத்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமான வாக்கு சதமானத்தை பார்க்கிற போது யாருமே தமிழ்நாட்டில் இதுவரையிலே எந்த விதமான கருத்து கணிப்பாளர்களோ அல்லது தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கருத்து கணிப்புகளோ சொல்லாத வாக்கு சதமானத்தை தாவேகா பெற்றிருக்கிறது. நடந்திருக்கிறதே நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், அதை நம்ம மறுக்கவே முடியாது. திமுக அதிமுகவை காட்டிலும் கூடுதலாக வாக்குகளை சதமான அடிப்படையிலே பெற்றிருக்கிறார்கள். இது அப்படி தொடர்ந்து செல்கிறது என்கிற பார்க்கிற போது பெரும்பான்மை 110 இடங்களுக்கான பெரும்பான்மையை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதா என்று சொன்னால் அதற்குண்டான வாய்ப்பு என்னை பொறுத்தவரையில் அது குறைவாகத்தான் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளின் அடிப்படையில் 35 அப்படின்ற வாக்கு சதவீதத்தை தாவேகா கிராஸ் பண்ணியிருக்கு. இது ஃபிராக்மெண்டேஷன் ஆஃப் ஓட்டால தாவேகா வெற்றி பெற்றதா தெரியல, ஒரு கிளியர் மேண்டேட் தெரியுதா அதுல? இல்லை, அதுதான் சொல்றேன். அதாவது யாருமே கணிக்க முடியாத ஒரு இதாக இருக்குது. அதற்கு